அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜி தமிழ். நம்ம இப்போது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 அமுத ஊற்று தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கவிதை பேழையில் இருக்கக்கூடிய அன்னை மொழியே பாடல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்னை மொழியே, அதாவது இதனுடைய ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். முதல்ல ஆசிரியரோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு போயிடலாம். ஆசிரியர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய பிறப்பு 10/3/1933. ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற ஊர். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவருடைய படைப்புகள், அதாவது அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், மல்லிகை, பூக்காரி, கொய்யாக்கனி போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அவர் நமக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை அழகாக சொல்லியிருக்காரு. நம்முடைய நாட்டையாக இருக்கட்டும், மண்ணையாக இருக்கட்டும், ஆறு குளங்களாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எல்லாமே பெண்களை வச்சு தான் பெருமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் ஆசிரியரும் இங்கே தமிழ் மொழியே அன்னை மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? ஆகையினால்தான் அன்னை மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க மேலும் அவற்றினுடைய சிறப்புகளையும் பார்க்கலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல்போன்ற மனதையும் கற்கண்டு ஆக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் என்று தமிழ் மொழியினுடைய சொல்வதற்கரிய பெருமைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். இப்போது மனப்பாட பகுதி. முதல் 8 வரிகள் மனப்பாட பகுதி நமக்கு பாருங்கள். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே, மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. மீண்டும் ஒரு முறை பாருங்க. அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே, மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இந்த 8 வரிகளும் மனப்பாட பகுதி. அதனால் நல்லா கவனமாக படிங்க. அடுத்ததா, செப்பரிய நின்பெருமை செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கனிச்சாறு பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதி 2 தலைப்பின் கீழே இடம்பெற்றுள்ள பாடல்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 2 தலைப்புகளில் இடம்பெற்ற பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.